ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு வந்திருந்தது. அந்த ஒரு நிறுவனம் தான் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார், விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த திமுகவோட தலையீடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யார் கருத்து கணிப்பு கொடுப்பாங்களோ அவங்கள பூரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கருத்து கணிப்பு கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கும் அதிகம் கொடுங்கன்னு வற்புறுத்துகிறாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா 98 to 120 விஜய் இதுக்கு வந்து தாவேக்காவுக்கு கிடைக்கும்னு ஆக்சிஸ் கருத்து கணிப்பு சொல்லுது. அதே ஆக்சிஸ் கருத்து கணிப்பில் டிஎம்கேக்கு 188லேருந்து 90லேருந்து 110 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. சரி, அப்படின்னா அது 110, இது தாவேக்கா 120ன்னா அதே டெலிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு உறுதியாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 120ன்னா அப்படியே இதில் இல்லை நிற்கிது, பார்டரில் 118. அதை மட்டும் எப்படி விஜய் முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொல்கிறீங்க? ஆக இந்த ஆக்சிஸுங்கிற ஒரு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள நம்பலாம். மற்ற நிறுவனங்களை விட இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் ஆக்சிஸ் நிறுவனம் வந்து சொன்ன கருத்து கணிப்பு 95% சரியாக நடந்தது. அவங்க ஒருத்தவங்க தான் தாவேக்காவுக்கு வந்து திமுகவை விட கூடுதல் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆக்சிஸ் நிறுவனத்தை நம்ம ஏன் நம்பலான்னா, அவங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை சொல்கிறதே இல்லை. அதில் தான் இன்னும் ஃப்ராடு நடக்குது. உங்களுக்கு சாதகமாக சொல்கிறேன், இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு வாங்குறதெல்லாம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. அதை இவங்க பண்ணுறதே இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் இவங்க பண்ணுறாங்க.